நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா அனலைஸ் பண்ண போறோம். இது ஒரு பிரைஸேஷன் அனாலிசிஸ் வீடியோ. ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாளைக்கு இந்த லெவல்ஸ் அல்லது கம்மிங் ட்ரேடிங் செஷன்ல இந்த லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ட்ரேடிங் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்றது மட்டும் இல்லாம டே டைம் ஃப்ரேமும் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ கரண்ட் டெனோரியா என்ன? எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம டீட்டெயில்டா செக் பண்ணுவோம். ஓகே. ஸோ, ஃபர்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு, அதன் பிறகு இன்டர்னல் டைம் ஃப்ரேமுக்கு போவோம். டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஜோன். இந்த ஜோன்ல வந்து மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஓகே. ஸோ, பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆன பிறகு மறுபடியும் மார்க்கெட் ஏன் வந்து போகாம இருக்கு? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆனாலும் ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ, பிரைஸ் ஆக்ஷன் தான். ஸோ, இந்த இடத்துல பிரைஸேஷன் இந்த மாரி செட்டப்ல இப்படி இருக்கு. சரிங்களா? ஸோ, இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸேஷன் கிராக் நடந்தது அப்படின்னா, பாசிபிலிட்டீஸ் ஆஃப் டவுன் மூவ் தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ, இந்த டவுன் மூவ் நடந்து கன்டின்யூ ஆனா 22,200 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ, இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ அதாவது லோயர் லோ பிரேக் ஆயிருக்கு. ஸோ, இந்த லோயர் லோ பிரேக் ஆனது ஹையர் லோ பிரேக் ஆயிருக்கு. இந்த பிரேக் ஆனது ஃபெயில்ட் ஆகக்கூடாதுன்னு நம்ம சொல்லி ஸோ, ஏற்கனவே அதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஃபெயில்ட் நடந்திருக்கு இந்த இடத்துல. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ட்டு. ஸோ, பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் டவுன் ஆனது இந்த இடத்துல ஃபெயில்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ, இது வந்து 3 கேண்டில் ஃபெயில்யூர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, இந்த 3 கேண்டில் ஃபெயில்யூர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சரிங்களா? ஸோ, இந்த 3 கேண்டில் அதாவது ஒரு பிரேக் டவுன் நடந்திருக்கு. இது ஒரு நல்ல ஒரு பிரேக் டவுன் தான். பட் இருந்தாலும் அதுக்கு அடுத்த கேண்டில் ஒரு இன்டிசிஷன் மூவ். அதன் பிறகு இந்த பியரிஷ் கேண்டிலுக்கு மேல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரேக். சரிங்களா? ஸோ, இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில பிரேக் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ, பிரேக் பண்ணியிருக்கு. பட் ஆனால் இப்ப வரைக்கும் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, டவுன் சைடும் போகாம, அப் சைடும் போகாம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. ஸோ, இந்த இடத்துல என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்டின்னா, பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் பிரகாரம் நம்ம கரெக்ட்டா கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னா, ஸோ இந்த கிராக் டவுன் அதாவது இந்த ஏரியாவோட பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, கிராக் டவுன் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த டவுன் ஆனது பிரைஸ் ஆக்ஷன் எதுவரைக்கும் போகும்ன்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ கிராக் ஆனதுனால, பாசிபிலிட்டீஸ் ஆஃப் நமக்கு என்னவா இருக்கணும்? இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹை வரைக்குமாவது போகணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோவும் அப்டேட் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ இப்போ இன்னும் இந்த லோவ மார்க்கெட்னால பிரேக் பண்ண முடியல. ஸோ கீழ வந்தாலும் மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா, புல் பேக் ஆகிட்டே இருக்கு. சரிங்களா? 1. 2வது விஷயம், ஸோ இந்த பிரேக் டவுன் ஃபெயில்யூர் ஆனதுக்கான லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 24,000 அதாவது இங்கிருந்து மறுபடியும் பிரைஸேஷன் என்ன ஆகணும்? இந்த ஹைக்கு பாசிபிலிட்டீஸ் ஆஃப் மூவ் குடுக்கணும். இது வந்து பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸோட ஒரு செட்டப். ஸோ இந்த இடத்துக்கு வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமக்கு டே டைம் ஃப்ரேம் ஷோ பண்ணுது. சரிங்களா? இது இன்வாலிட் பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகணும்? இந்த லெவலுக்கு கீழ மறுபடியும் கிராக் ஆகணும். ஸோ கிராக் ஆனா நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய லெவல் என்னன்னு சொல்லியிருந்தோம்? 22,200 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து நம்ம வந்து எ டே டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் என்ன இண்டிகேட் பண்ணுதோ, அத தான் நான் உங்ககிட்ட வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ என்னோட ஸ்டடீஸ் என்னங்கிறத நான் உங்ககிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்றேனே தவிர, நீங்க அத கட்டாயம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்னவா இருந்தாலும் சரி, நீங்க உங்களோட ஓன் அனலைஸ் என்னவோ அதையும் சேர்த்துக்கிட்டு, அதன் பிரகாரம் ஸ்டாப் லாஸ் ஒரு மணி மேனேஜர ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ என்னோட வியூவர்ஸ்க்கும், என்னோட ஃபாலோவர்ஸ்க்கும் நான் என்னோட பிரைஸ் அனாலிசிஸ் ஷேர் பண்ணிக்கிறேங்கிறத மட்டும் தெளிவுபடுத்தி விரும்புறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல டே டைம் ஃப்ரேம்க்கான இம்பார்ட்டன்ஸ் லெவல்ஸ் என்னன்னு உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. அத ஒன் டைம் சொல்லிர்றேன். ஸோ நமக்கு இப்ப மார்க்கெட் வந்து புல் பேக் ஆறதுக்கான பாசிபிலிட்டீஸ் தான் நெறையா இருக்கு. ஏன்னா, இந்த பிரேக் டவுன் வந்து ஃபெயில்ட் ஆயிருக்கிறனால, பாசிபிலிட்டீஸ் ஆஃப் 24,500 வரைக்கும் வரலாம்ன்றது எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? ஸோ பிரைஸேஷன் லோ கிராக் ஆயிருக்கு. அந்த கிராக் ஆனதுக்கு பிறகு மறுபடியும் ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால 24,500 வரைக்கும் வரலாம். அப்படிங்கிறது ஒரு வியூ இருக்கு. ஸோ இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 22,200 ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இப்ப இந்த இடத்துல நாம என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ கிட்டத்தட்ட பிரேக் டவுன் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1, 2, 4, 5, 6 நாளா வந்து ஒரு நேரோ ரேஞ்ச்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ நேரோ ரேஞ்ச்ல ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ பிரேக் அவுட்
நடந்தாலும் சரி, குயிக் மூவ்மெண்ட் குடுக்க வாய்ப்புகள் அதிகம் இந்த ஏரியாவுக்கு. ஒருவேளை இந்த ஃபெயில்ட மறுபடியும் மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணாலும் சரி, நல்ல ஒரு டவுன் மூவ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஏரியாவுல கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ ஒருவேளை பிரேக் அவுட் நடந்தா 24,500க்கும், ஒருவேளை பிரேக் டவுன் நடந்தா 22,200 வரதுக்கும் சான்சஸ் நெறையா இருக்கு. அப்படிங்கிறத நம்ம ஷோ பண்ணுது சார்ட். ஸோ இப்ப இந்த இடத்துல நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். மார்க்கெட் வந்து டே டைம் ஃப்ரேம் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பட் பிரேக் டவுன் வந்து ஃபெயில்டா இருக்கிறனால, புல் பேக் வந்து 24,500 வரைக்கும் வரலாங்கிறதையும், ஒருவேளை இந்த புல் பேக் ஆகாம ஃபெயில்டுக்கு மேல இந்த லெவல் கீழ மறுபடியும் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, 22,200 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதும் நமக்கு டே டைம் ஃப்ரேம் ஷோ பண்ணுது. இப்போ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்க்கு நம்ம போவோம். இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் நான் 30 மினிட்ஸ் தான் ரெகுலரா ஃபாலோ பண்றேன். ஸோ அத தான் அ அ என்னோட ஒரு ஃபேவரைட்டான ஒரு டைம் ஃப்ரேம். ஸோ அதனால 30 மினிட்ஸ்ல எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, 30 மினிட்ஸ பொறுத்தவரைக்கும், நம்ம பிரைஸ் ஆக்ஷன் ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் அகைன் புதுசா பார்க்குறவங்களுக்கும், கரண்ட்ல அப்டேட் எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும், மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இங்க கிராக் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ரெகுலரா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு. மறுபடியும் மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் புல் பேக் ஆயிட்டு, பேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டேஜ்ல இருக்கு. சரிங்களா? இது வந்து 30 மினிட்ஸோட வேவ் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ இப்போ இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்னவா இருக்கு? ஆல்ரெடி வந்து புல் பேக் சினாரியோல தான் இருக்கு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு குயிக் மூவ்வ குடுக்கறதுக்கான ஒரு செட்டப் தான் இது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து இந்த லெவல்ல இருந்து வெளில வரதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த லெவல்ல இருக்கு. இப்ப நம்ம எந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் போனா ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ மறுபடியும் மார்க்கெட் இந்த ஹைக்கு மேல ஒரு வேளை பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படின்னா, நமக்கு வந்து நல்ல ஒரு பைக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. ஃபெயில்ட் ஆகாம இருந்தா. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ்ல இப்ப மார்க்கெட் இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் மறுபடியும் புல் பேக் ஆச்சு, இந்த ஏரியாலருந்து வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ நமக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஹை அங்கருந்து நமக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. அது என்னன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா, இந்த ஹை. ஓகே. ஸோ 23,780 ஓகே. இந்த ஹை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த லோ. ஓகே. 23,350ன்னு வச்சுக்கோங்க ரவுண்டா. 20,350. இப்ப நம்ம டே டைம் ஃப்ரேம்ல என்ன அனலைஸ் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஃபெயில்யூர் ஆயிருக்கு பிரேக் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பிரேக் டவுன் வந்து ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஃபெயில்டுக்கு மார்க்கெட் எங்க போகணும்னு நம்ம சொன்னோம். 24,000 ஆ 500 24,500 ஓகே. ஸோ ஃபெயில்டுக்கு போகணும்னா, அதாவது ஒரு கரெக்ஷன் மூவ் போகலான்ட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ அதுக்கு நம்ம இன்ட்ரா டைம் ஃப்ரேம் எதுக்கு மேல சஸ்டெயின் ஆனா நம்ம போகலாங்கிறத இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ராடே லெவல் இந்த லெவல் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்ப இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் 23,780க்கு மேல இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு கீழ மார்க்கெட் வந்து ஃபால் ஆகல. ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் ரேஞ்சா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஜோன் 24,500 வரைக்கும் போறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல் 23,780 இந்த ஐக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா, நம்ம நெக்ஸ்ட் வந்து 24,500 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது தெரிய வருது. டே டைம் ஃப்ரேமையும், டினர் டைம் ஃப்ரேமையும் அனலைஸ் பண்ணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல இப்ப மார்க்கெட் இருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23,350 ஓகே. ஸோ ஒருவேளை மறுபடியும் மார்க்கெட் ஒரு ஃபால் ஆச்சு அப்படின்னா, இங்க வந்து இந்த ஏரியால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்த லெவல்ஸ் இப்ப நான் இப்ப என்னன்னா,
இப்ப இருக்கக்கூடிய பிரைஸ் ஆக்ஷன வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. இப்போ உள்ள ஒரு முக்கியமான ஹை இதுவும், இப்போ உள்ள முக்கியமான லோவும் இதுதான். ஸோ அத தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேள மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு, அதுக்கப்புறமும் பிரேக் அவுட் நடக்கலாம். ஸோ அப்ப வந்து பிரைஸ் ஆக்ஷன் அடுத்தடுத்து என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். அடுத்தது இது சேஞ்ச் ஆகும். ஸோ எப்ப வந்து அ பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆகுதோ, அப்ப அந்த டைரக்ஷனுக்கு மேல நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது ஸ்டேபிள் ஆகணும். அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் வந்து ஃபெயில்ட் ஆக சான்சஸ் இருக்கு. அதனால சொல்றேன். சரிங்களா? ஸோ இப்போ கரண்ட் ஸ்டேஜ்ல உள்ள பிரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த லோ 23,350. ஒருவேள மார்க்கெட் மறுபடியும் இந்த ஜோன்ல மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு வந்தது அப்டின்னா, இந்த லெவல பிரேக் பண்ணிட்டால் நமக்கு வந்து சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆன பிறகு நமக்கு கன்டின்யூ ஒரு மார்க்கெட் வந்து டவுன் எதிர்பார்க்கலாம். அதுவும் டே டைம் ஃப்ரேம்ல நம்ம எதிர்பார்த்த மாரி 22,200 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த லெவலுக்கு கீழ ஒரு 1000 பாயிண்ட்ஸ் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் நாளைக்குன்னா நாளைக்கே கிடையாது. ஆ ஒருவேளை மார்க்கெட் வந்து பிரைஸேஷன் நான் சொன்ன மாரி இப்படி ஒரு மறுபடியும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட குடுத்தாலும் குடுக்கலாம். ஓகேங்களா? அதாவது இந்த ஹையோ, லோவையோ பிரேக் ஆகாத வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ, இப்போ உள்ள கரண்ட் ஸ்டேஜ்க்கு பிரைஸ் ஆக்ஷன் இப்படிதான் இருக்கு. ஸோ, நாளைக்கு இந்த லெவல பிரேக் ஆயிட்டாலோ, சஸ்டெயின் ஆகுதான்னு பார்க்கணும். ஒருவேளை மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸோட ரியாக்ட் ஆகி இந்த லெவல பிரேக் ஆயிட்டாலோ, இந்த லெவலுக்கு கீழ சஸ்டெயின் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, 22,200 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இந்த லெவல் 23,780க்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, 24,500 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ, இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். ஸோ, பார்ப்போம் நாளைக்காவது இந்த ஒரு இந்த பெண்டன்ட்டோட ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல இருந்து பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்குதாங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. பட் ஒன் மோர் திங் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடந்துருச்சு அப்படின்னா, சஸ்டெயின் ஆகுதான்னு கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அப்படி நடந்துட்டால் நல்ல ஒரு பிக் மூவ். நல்ல ஒரு பிக் மூவ், நல்ல ஒரு அப் மூவோ அல்ல ஒரு டவுன் மூவோ கம்பல்சரி இந்த இடத்துல குடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ மறந்துறாதீங்க. ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வியூஸ் நடந்தால் மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்னோட பிரைஸஸ் அனலைசிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கன்டினியூவா என்னால வீடியோ போட முடியல. கொஞ்சம் நெறையா ஒர்க்ஸ் இருக்கு அதனால தான். ஸோ அதுக்காக உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ போட முயற்சி பண்றேன். ஓகே. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.